மன்னிப்பை அற்பமா நினைக்கவே கூட. அப்பா கோவப்படுறாருன்னா அது நல்லதுக்கு தான், அம்மா திட்டுறாங்கன்னா அது என் நல்லதுக்கு தான், அப்படி எடுத்துக்கணும். இன்னும் ஆச்சரியா அப்பா பார்த்து அப்படி கேட்கக்கூடாது. எவ்வளவு பெரிய தப்பு தெரியுமா? நாங்கள்லாம் அப்பா அடிக்காதீங்கப்பா, நாங்கள் இனிமேல் ஒழுங்கா இருப்போம் அப்படிதான் சொன்னோம். 22 வயசுல கூட நாங்கள் அடி வாங்கிருக்கிறோம் எங்க அப்பா அம்மா கிட்ட, எதிர்த்து பேசுனதே கிடையாது. இப்ப அப்படி இல்லை. 7ஆம் கிளாஸ் படிக்கிற பையன் அவன் பண்ண இடக்கு ஏதோ ஒரு இடக்கு பண்ணா அப்பா பெல்ட்டை கட்டிக்கிட்டு வர, பெல்ட்டை பிடிக்க வச்சுக்கின்னு பையா எனக்கு கூட அடிக்க தெரியல அப்படின்றான். சொல்லி வை எங்க வீட்டுக்காரனுக்கு அப்படின்றான். அவரு இவன் நைட்ல நம்மளை அடி பண்ண பயந்து விட்டாரு ஓட்டம் அவங்க சொந்தக்கார வீட்டுக்கு. நிறைய நடந்திருக்குது இப்படி. இல்லம்மா பையன் எப்படி இருக்கிறான், கோவமாக்குறானா அன்பாக்குறானா என் மேல, நான் வீட்டுக்கு வரட்டமா வேண்டாமான்னு கேட்கிறாரு மனைவிக்கு போன் பண்ணி. பிள்ளைகளுக்கு பெற்றோர் பயப்படுற அளவுக்கு பிள்ளைகள் துன்மார்க்கனா இருக்கிறார்கள். யோசித்து பாருங்க. இயேசு தேவகுமாரனாய் பிறந்தாலும் தன் பெற்றோருக்கு கடைசி வரை கீழ்ப்படிந்தார். அவரையே நினைத்துக் கொள்ளுங்கள், அவர்தான் முன்மாதிரி. இன்னொரு வீடுனா கடைசியா சபை, என் சபை, என் சபை பாஸ்டர் தான், என் சர்ச்சு, அப்படி இந்த விஷயத்துல உரிமை கொண்டாடணும். ஐ லவ் மை சர்ச் அப்படி சொல்லணும். சொல்லுங்க இப்போ ஒரு தட்டு தட்டுங்க, கையை தட்ட சொன்னேன். உங்க நெஞ்ச ஒரு தட்டு தட்டுங்க. என்ன சொன்ன? ஐ லவ் மை சர்ச். டபுள், நான் என் திருச்சபையை நேசிக்கிறேன் சொல்லுங்க. ஆமா, உங்க எல்லாருக்கும் ஆவிக்கிற அப்பா யாரு? எங்க பாஸ்டர். ஒரு தட்டு தட்டுங்க. இன்னும் கையை தட்டுறீங்களா? நெஞ்ச தட்டுங்க. எங்க பாஸ்டர் என்று சொல்லடா, தலை நிமிர்ந்து நில்லடா. உங்க சர்ச் பற்றி உங்களுக்கு ஒரு சந்தோஷம். அதே போல நமக்கு கிடைக்கிற அனைத்து ஆசீர்வாதங்களிலும், இது பல சபைகளை நான் போதித்திருக்கிறேன், இங்க சொன்னா இல்லையான்னு தெரியல, ஒருவேளை ரிப்பீட் ஆனா மன்னிச்சுங்க. ஆனா கர்த்தருடைய வார்த்தை, நமக்கு கிடைக்கிற அனைத்து நன்மைகள் ஆசீர்வாதங்களில் தசமபாக காணிக்கை நம்முடைய சொந்த சபைக்கு வந்து சேர். இங்கதான் ஆவிக்குரிய ஆகாரம், திருச்சபை உங்களுக்கு சொந்தம், இங்கதான் திருவிருந்து. அதான் நீங்க இதுல மெம்பர்ஷிப் பண்றதுக்கு ஒரு அடையாளம், உரிமை. நீங்க இந்த திருச்சபையின் பிள்ளைகள், விசுவாசிகள். அதற்கு ஆதாரம் எல்லாவற்றையும் அனுபவிக்கிறோம். தசமபாக காணிக்க மட்டும் வேற எங்கெங்கயோ போயிருதுன்னா அது தான் தோன்றி தனமாய் வாழ்கிற விசுவாச வாழ்க்கை. மனசாட்சிக்கு விரோதம் இல்லாம இது நீங்க கொடுக்கலன்னா சமைச்சிருவாரு, அதெல்லாம் நான் சொல்ல வரல. விசுவாசிக்கு ஒழுங்கு என்ன? 10,000 ரூபாய் சம்பளமா? குறைந்தது தசம. இஃப் யூ கிவ் டைத் யூ ஆர் நாட் சூப்பர். தசம பாகமும் கொடுத்து அதுக்கு மேல சபைக்கு கொடுத்தாதான் சூப்பர். தசம பாகம் பொதுவான காரியம். பொது சாதாரண ஒரு விசுவாசி 10,000 ரூபாய் சம்பளமா 1000 ரூபாய் சபைக்கு கொடுத்தோம். அது காணிக்கை பெட்டியில போடுறியோ இல்ல நீங்க தசம கரெக்டா கொடுக்குறீங்கன்றதுக்கு கவர்ல போட்டு பேர் எழுதி தசமபாக காணிக்கைன்னு எழுதி கூட கொடுக்கலாம். அவர் படிச்சு பார்த்துட்டு ஜெபம் பண்ணுவார். உங்க சம்பளம் எவ்வளவுன்னு பாஸ்டருக்கு தெரியணும். அப்பா அம்மாவுக்கு தெரியா கட்டி கூட பரவாயில்ல, ஆதிக்குரிய அப்பா அம்மாவுக்கு தெரியும். இது கண்டிப்பா ஒவ்வொரு விசுவாசியும் கடைபிடிக்கும் பொழுது நம்ம பணம் இயேசுக்கு எதுக்கு? அவருடைய ஊழியத்திற்கு தேவை. அல்ல சொல்லுங்க, சபைக்கு தேவை, சில தான தர்மங்களுக்கு, எளியோர் சேவைக்கு தேவை. அது நீங்க தனியா போய் செய்யறதுக்கு பதிலா அது போதகர் மூலமா சபை வழியா போட்டோம், அது எல்லாருக்கும் ஒரு பெரிய சந்தோஷம். செய்வீர்களா? ஒரே ஒரு 200 ரூபாய் இருந்தாலும் தசம்பாக சபைக்கு வரணும். 10,000 ரூபாயில தசம்பாக சபைக்கு வரணும். 50,000 ரூபாயா இருந்தாலும் அந்த தசம்பாக சபைக்கு வரணும். 1,00,000 ரூபாய் கிடைக்குதா? ஏதோ திடீர்னு ஃபாரின்ல இருந்து வருது, இல்ல யாரும் சொந்தக்காரர் கொடுத்துட்டு போய்க்கிறாங்க ஃப்ரீயா, என்னமா வச்சுக்க கை செலவுக்கு, அத பாஸ்டர்லாம் தெரியாத விட்டுலாம் அப்படி கர்த்தர் பார்க்கிற. எல்லாம் ஆண்டவர் பார்க்கிற. சிறு பிள்ளை தனமா அதுல தசம்பாகத்தை ஐயா எங்க சொந்தக்காரர் இப்படி வந்து கொடுத்தாங்க, அதுல தசம்பாக எப்படி இருக்கு ஆண்டவருக்கு? பாஸ்டர் சந்தோஷப்படுறாருன்னாவே அது ஆண்டவர் சந்தோஷப்படுறாரு. கையை தட்டு. பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. இந்த புத்தாண்டுல எத்தனையோ தீர்மானம் பண்ணிருக்கிறீங்க. இந்த தீர்மானத்தை பண்ணுங்க. எத்தனை பேர் தசம்பாகத்தை ஒழுங்கா சபைக்கு கொடுக்குறீங்க எனக்கு தெரியாது, ஆண்டவருக்கு தெரியும். அப்படிப்பட்டவர்களும் சரி, இந்த ஆண்டு நான் இன்னும் ஆண்டவருக்காக செய்வேன் என் சபைக்கு. கொடுக்காதவங்க இன்றைக்கு ஆரம்பிங்க. ஒரு சிலர் பாத்தீங்களா அதுக்கு ஒரு ஒழுங்கு இருக்காது. ஒரு மாசம் கொடுப்பாங்க, ஒரு மாசம் கொடுக்க மாட்டாங்க, ஒரு மாசம் தள்ளி கொடுப்பாங்க, ஒரு மாசம் தள்ளாத கொடுப்பாங்க. சம்பளம் என்னமோ கரெக்டா தான் வரும்.
முதல் கனி கர்த்தருக்கு கொடுத்துரு. செலவெல்லாம் வர்றதுக்குள்ள முதல்ல ஜபம் பண்ணி அப்படிதான் செய்வாங்க விசுவாசிங்க. சம்பளம் கிடைச்ச அன்னைக்கு கணவன் மனைவி வீட்டுல வந்து ஜபம் பண்ணிட்டு 2 பேரும் தசம பாகத்தை கவர்ல போட்டு, அப்படிதான் நான் நிறைய இடத்துல கேள்விப்பட்டுக்கிறேன். முதல் செலவு அவங்க பணத்துல சம்பளத்துல இருந்து தசம பாகம் தான் வந்து சேருமா. நிறைய பேர் சாட்சி சொல்லியிருக்கிறாங்க. அது மாதிரி சிறுபிள்ளைத்தனமா விட்டு கொடுங்க. இதை கடைபிடித்து பாருங்கள். கர்த்தர் உங்களை பல மடங்கு ஆசீர்வதிப்பார். இப்ப சொல்லுங்க, தாயின் கர்ப்பப்பை ஒரு வீடு, என் இருதயம் ஒரு வீடு, நான் குடியிருக்கிற வீடு ஒரு வீடு, என்னுடைய சபை ஒரு வீடு. இதில் எல்லாத்திலும் நான் கரெக்டா நான் கேட்ட செய்தியின்படி வாழ்வேனே ஆனால் நித்திய வீட்டிலே நான் பங்கடைவேன். கைத்தட்டு எல்லாரும் அப்படியே எழுப்பிடுங்க. ஹalleluya, hallelujah, 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 hallelujah. Praise the Lord.